வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது பேரழிவு ஆயுதங்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதிலா தெய்வீக சக்தி 1 2 3 அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை முன்வைக்கிறாங்க. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்ப்போம். சரி, முதல்ல இந்த திட்டத்தோட இதயமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுஎன்க்கு இணையா ஒரு ஆன்மீக சபையை உருவாக்கணுங்கிறது தான். இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான விஷயங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல, உலகம் ஏன் இப்போ ஒரு நெருக்கடியில இருக்குன்னு இந்த திட்டம் சொல்லுது. ரெண்டாவதா, அதுக்கு அவங்க சொல்ற அந்த யுபியுஎம் தீர்வுன்னா என்ன? மூணாவதா, ஐநாக்கு இணையா ஒரு ஆன்மீக அமைப்புன்னு சொன்னாங்களே, அது எப்படி இருக்கும்? நாலாவதா, இதையெல்லாம் எப்படி செயல்படுத்த போறாங்கங்கிற 12 கட்ட திட்டம். கடைசியா, இந்த முயற்சி இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு அவங்க சொல்ற ஆதாரங்களையும் பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி, எதுக்காக இப்போ இந்த நேரத்துல இப்படி ஒரு தீவிரமான திட்டம் தேவைன்னு இந்த முன்மொழிவு சொல்லுது? வாங்க பார்க்கலாம். இந்த முன்மொழிவு தொடங்குறதே ஒரு பெரிய எச்சரிக்கையோட தான். என்ன சொல்றாங்கன்னா, உலகம் பேரழிவு ஆயுதங்களோட உச்சக்கட்டத்தை, அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேல தாங்காதுங்கிற நிலைமை. ஆனா இன்னும் அதிக ஆயுதங்களை உருவாக்குற போட்டி மட்டும் நிக்கவே இல்ல. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு சூழ்நிலைன்னு அவங்க அழுத்தமா சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற அமைப்புகள், அதாவது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல உலகத்துக்கே பொதுவான ஐநா சபையா இருக்கட்டும், இது யாராலையுமே இனிமேல் மனித குலம் சந்திக்கிற இந்த பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. சரி, பிரச்சனை இதுதான்னா இதுக்கு என்ன தீர்வு? இப்போ அவங்க முன்வைக்கிற அந்த தீர்வு பகுதிக்கு வருவோம். அதுதான் யுபியுஎம் யுடி அப்படிங்கிற ஒரு 3 பகுதி கொண்ட கான்செப்ட். இது இயற்கையோட ஒரு 3D சமநிலைன்னு சொல்றாங்க. முதல்ல யூபி. இதுக்கு அர்த்தம் உலகளாவிய சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்ஹுட். அதாவது மொழி, இனம், நாடுன்னு எந்த பிரிவினையும் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ற நாம எல்லாரும் ஒரே குடும்பங்கிற அந்த ஆழமான உணர்வை எல்லார்கிட்டயும் கொண்டு வரணும். இதுதான் முதல் படி. அடுத்து யுஎம், அதாவது ஐக்கிய குருமார்கள், யுனைடெட் மாஸ்டர்ஸ். சொல்லப்போனா இதுதான் இந்த முழு திட்டத்தோட மைய புள்ளி. உலகத்துக்கு ஞானமான ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுக்க ஒரு புதிய உலகளாவிய அமைப்பை உருவாக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் இந்த நடு உறுப்பு. கடைசியா யூடி, உலகளாவிய ஆயுத களைவு, யூனிவர்சல் டிசார்மமெண்ட். இதுதான் இந்த திட்டத்தோட இறுதி இலக்கு. அதாவது 2034 வருஷத்துக்குள்ள இந்த பூமியிலிருந்து எல்லா விதமான பேரழிவு ஆயுதங்களையும் முழுசா நீக்கிடணும். இதுதான் அவங்க அடைய நினைக்கிற உண்மையான வெற்றி. இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பாருங்க. இந்த யுபி, யுஎம், யுடிங்கிற மூணையும் தனித்தனியா பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பிரிக்க முடியாத நிகழ்வு. இதை விளக்க 2 உதாரணங்களை சொல்றாங்க. ஒன்னு அறிவியல் ரீதியா, ஒரு அணுவுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி. இன்னொன்னு ஆன்மீக ரீதியா, இந்து தத்துவத்துல வர ரஜஸ், சத்வா, தமஸ் குணங்கள் மாதிரி இது மூணும் இணைஞ்சதுன்னு சொல்றாங்க. சரி, ஐநாவுக்கு இணையா ஒரு ஆன்மீக அமைப்புன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஐக்கிய குருமார்கள் அமைப்பு எப்படி இருக்கும்? அதோட கட்டமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? முதலையே தெளிவா சொல்லிடுறாங்க, இது ஐநாவை மாத்திர திட்டம் கிடையாது. அதுக்கு பதிலா ஐநாவுக்கு ஒரு துணையா, ஒரு நிரப்பியா செயல்படும். யோசிச்சு பாருங்க, உலக நிர்வாகத்துக்கு ஐநாவும், ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு இந்த ஐக்கிய குருமார்கள் அமைப்பும் சிவன் சக்தி போல 2 நிரப்பு சக்திகளா சேர்ந்து செயல்படணும்னு சொல்றாங்க. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாதுங்கிற மாதிரி. இப்ப பாருங்க, இந்த அமைப்பு எவ்வளோ ஆழமா திட்டமிடப்பட்டிருக்குன்னு. இதுல மொத்தம் 9 உறுப்புகள் இருக்குன்னு முன்மொழிறாங்க. அதுல ஒவ்வொன்றும் இப்போ இருக்கிற ஐநாவோட ஒரு அமைப்புக்கு நேரடி ஆன்மீக இணையா இருக்கும். உதாரணமா, ஐநா பாதுகாப்பு சபைக்கு இணையா யுஎன் ஆன்மீக சபை, சர்வதேச நீதிமன்றத்துக்கு இணையா உலகளாவிய நீதிமன்றம்னு அப்படியே ஒரு இணைய அமைப்பு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா வெறும் கருத்தா இல்லாம இதை எப்படி நிஜத்துல செயல்படுத்த போறாங்க? அதுக்கான ஒரு செயல் திட்டம், ஒரு ரோட் மேப் இருக்கா? இருக்கு. வாங்க அந்த 12 படி உலகளாவிய செயல் திட்டத்தை பத்தி பாப்போம். இந்த முழு செயல் திட்டமும் ஒரே ஒரு வருஷத்தை நோக்கித்தான் பயணிக்குது. அது 2034. ஆமாம், 2034க்குள்ள பேரழிவு ஆயுதங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுங்கிறது தான் இவங்களோட உறுதியான இலக்கு. இந்த திட்டம் ரொம்பவே வேகமா ஆரம்பிக்குது. முதல்ல டிசம்பர் 2025ல ஐநாவுல பேரழிவு ஆயுதங்கள் சம்பந்தமா ஒரு உலகளாவிய அவசர நிலையை அறிவிக்கணும். அதுக்கடுத்து 2026ல உலகம் முழுக்க இருக்கிற கல்வி பாடத்திட்டங்கள்ல இந்த யுபி, யுஎம், யுடி கருத்தை சேர்க்கணும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ரஷ்யா, சீனா தலைவர்களோட ஒரு ஆன்லைன் மாநாட்டையும் நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கைகள் தொடருது.
அணு ஆயுதம் வச்சிருக்கிற 9 நாடுகளோட ஒரு தனி கூட்டம் நடத்தணும். எல்லா ஐநா உறுப்பு நாடுகளோட வெளியுறவு அமைச்சர்களோட ஒரு மீட்டிங் நடத்தணும். கடைசியா அக்டோபர் 2026க்குள்ள, அதாவது ஐநா தினத்தின் போது, இந்த யூபி, யூஎம், யூடி தத்துவத்துக்கும் இந்த ஐக்கிய குருமார்கள் அமைப்புக்கும் ஐநா கிட்ட இருந்து ஒரு முறைசாரா அங்கீகாரத்தை பெறணும். இது ஒரு பெரிய படி. சரி, இவ்வளவு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. இதுவரைக்கும் இதுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? அதுக்கு ஆதாரமா அவங்க கடந்த காலத்துல நடந்த 100 நிகழ்வுகளை ஒரு பட்டியலா கொடுக்கறாங்க. அத அவங்க தெய்வீக மைல்கற்கள்னு சொல்றாங்க. இந்த கால வரிசைய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2007ல இருந்து 2026 வரைக்கும் நடந்த முயற்சிகளை பத்தி சொல்லுது. இந்திய ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து வந்த பதில் கடிதங்கள், எழுத்தாளர் பாலோ கொயலோவோட பாராட்டு, போரிஸ் ஜான்சன் அலுவலகத்தோட தகவல் தொடர்புன்னு பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பின இமெயிலுக்கு வந்த ஆட்டோ ரிப்ளைகளை கூட இவங்க ஒரு மைல்கல்லா கணக்குல எடுத்துக்கிறாங்க. அப்போ சுருக்கமா நாம என்ன பார்த்தோம்னு தொகுத்து பார்ப்போம். முதல்ல பிரச்சனை, உலகம் பேரழிவு ஆயுதங்களால நிரம்பி வழியுது. 2வது தத்துவம், இதுக்கு தீர்வு யூபி, யூஎம், யூடிங்கிற சகோதரத்துவம், ஆன்மீக வழிகாட்டுதல், ஆயுதக் களைவுங்கிற மும்மை கொள்கை. 3வது நிறுவனம், ஐநாவுக்கு இணையா ஐக்கிய குருமார்கள்னு ஒரு அமைப்பு. 4வது திட்டம், 2034க்குள்ள இதை அடைய ஒரு தெளிவான 12 கட்ட திட்டம். இதுதான் இந்த முன்மொழிவோட சாராம்சம். சரி, இந்த சங்கி கிருந்த திட்டத்தை நாம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைஞ்ச உலக அரசியல்ல, சர்வதேச உறவுகள்ல ஆன்மீகத்துக்கு உண்மையிலே ஒரு பங்கு இருக்க முடியுமா? ஆன்மீகத்தால உலக அமைதிக்கு வழிகாட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க.